ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்லி ஐசிடி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல்ல கண்டினியூஸான சீரீஸ்ல செகண்ட் வீடியோவா இருக்கு. ஸோ இந்த செகண்ட் செஷன்ல நாங்க எதை பற்றி கதைக்க போறோம்னு சொன்னால் டேட்டா டிரான்ஸ்மிஷன் மீடியா அப்படிங்கிற டாபிக்கை பற்றி தான் கதைச்சிட்டு வர போறோம். ஸோ டுடே வீடியோ செஷன் நாங்க எதை பற்றி கதைக்க போறோம்? டேட்டா டிரான்ஸ்மிஷன் மீடியா. ஸோ டேட்டா டிரான்ஸ்மிஷன் மீடியா அப்படின்றது வந்து ஒரு கொமனா நாங்க எல்லா இடமே பாவிக்கிற ஒரு விஷயம் உண்டுதான். தரவு ஊடுகடத்தும் ஊடகங்கள், இதான் தமிழ். டேட்டா டிரான்ஸ்மிஷன் மீடியான்ற தரவுகளை ஊடுகடத்தும் ஊடகங்கள் அப்படின்றது தான் இந்த டாபிக்கா இருக்கு. இப்ப இந்த டேட்டா டிரான்ஸ்மிஷன் மீடியாவை வந்து கொமனா நாங்க சொல்லிக்கொள்வோம் வயர், சம்டைம் வயர்லெஸ். இந்த வயர்லெஸ்ன்ற வேர்டு எல்லாருமே கொமனாக கேள்விப்பட்டாங்க. வயர் இல்லாமல் டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ற ஒரு மெத்தட் தான் வயர்லெஸ். இதே நீங்க வயரால கடத்துனீங்கன்னு சொன்னா அது சொல்றது வந்து வயர்ட் மீடியம்னு சொல்றோம். கொமனா நாங்க மவுஸ் அல்லது கீபோர்டை பற்றி கதை கேட்க, அதுவும் ஸ்பெசிஃபிக்கா மவுஸை பற்றி கதை கேட்க உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். வயர் கனெக்ட் பண்ணி எங்களோட போர்ட்டோட ஜாயின் பண்ற மவுஸும் இருக்கும், அல்லது வயர்லெஸ் மவுஸும் இருக்கு. ரெண்டுமே அவைலபிளா தான் இருக்கு. அதே மாதிரி எல்லா டிவைசஸுமே நாங்க வயர்லெஸ்ஸா யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ காமனா இருக்க போற பெரும்பாலான டிவைசஸ் எல்லாமே வந்து வயர்லெஸ்ஸா யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ டிரான்ஸ்மிஷன் மீடியான்றது தரவுகளை ஊடுகடத்தும் ஊடகங்கள். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ செஷன்ல பார்த்துருந்தோம். அது பார்க்காதவர்களுக்காக அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல லிங்க் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். டேட்டா டிரான்ஸ்மிஷன் மீடியான்னு சொல்லிக்கல உண்மையில வந்து தரவுகளை ஊடுகடத்துறதுக்காக வயர்ட் மெத்தடும் யூஸ் பண்ணலாம், வயர்லெஸ் மெத்தடும் யூஸ் பண்ணலாம். கொமனா நாங்க உங்களோட பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்க அதை டிவைட் பண்ணி கொள்வோம். ஸோ தரவுகளை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடத்துவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஊடகங்களானவை தரவு ஊடுகடத்தல் ஊடகங்கள் எனப்படும். டேட்டா டிரான்ஸ்மிஷன் மீடியா த மீடியம். தீஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டிங் த டேட்டா ஃப்ரம் த சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். இப்ப இந்த டேட்டா டிரான்ஸ்மிஷன் மீடியா வந்து ரெண்டா நாங்க டிவைட் பண்ணி கொண்டு வரலாம். ஒன்று சொல்றது வந்து வயர்ட் மீடியான்னு சொல்லிக்கொள்ளும். வயர்ட் மீடியான்றது வந்து நார்மலா பிசிக்கலா ஏதோ ஒரு வயர் வந்து கனெக்ட் பண்ணிருக்குமா இருந்தா அது நாங்க வயர்ட் மீடியான்னு சொல்லி. இதே இதுண்ட வயர் இல்லாமல் நார்மலா நாங்க டிரான்ஸ்ஃபர் பண்றது சொல்றது வந்து வயர்லெஸ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. வயர்லெஸ் மீடியா. ஸோ வயர்ட் மீடியா, வயர்லெஸ் மீடியான்னு ரெண்டு டைப்பான மீடியாவை நாங்க டிவைட் பண்ணி கொண்டு வரோம். ஸோ இந்த வயர்ட் மீடியான்னு சொல்ல வாரது எப்படி இருக்கும்னு சொன்னால் ஏதோ ஒரு பிசிக்கல் கம்போனன்ட் உண்டு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக பாவிக்கப்படும். அந்த வயர்ட் மீடியாவை நாங்கள் இன்னும் 3 டைப்பா டிவைட் பண்ணி கொண்டு வரலாம். முதலாவது சொல்றது வந்து கோஆக்சியல் கேபிள். ஸோ கோஆக்சியல் கேபிள் அப்படி என்றா என்னன்னு பார்ப்போமா இருந்தால் இது ஒரே ஒரு செப்பு கம்பி, ஒரு கொப்ப வயர் உண்டு டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக பாய். இது அட்வான்ஸ் லெவல் சிலபஸை பொறுத்த மட்டும் உண்மையில இந்த கோஆக்சியல் கேபிள் பார்ட்ஸ் எல்லாம் என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணுன்ற மாதிரி கேட்கிற சான்சஸ் சரியான குறைவு. ஜஸ்ட் உங்களுக்கு தேவை இந்த கோஆக்சியல் கேபிள் அப்படின்ற என்ன அதே நாங்க யூஸ் பண்றோம். எல்லாமே எங்களுக்கு ஜஸ்ட் ஈஸியா இருக்கு. ஸோ இதுல நாங்கள் கூகுள் பண்ணி பார்ப்போம் கோஆக்சியல் கேபிள்ன்றது இமேஜ் அண்ட் அதின் நோட்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். உண்மையில கோஆக்சியல் கேபிள்ன்றது ஒரே ஒரு செப்பு கம்பி தான் டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண போது. Coaxial cable or coax is a type of electrical cable consisting of an inner conductor surrounded by the concentric conducting shield. ஒரு ஊடுகடத்துற ஒரு ஊடகம் தான் இது. இது வந்து என்ன செய்யும், ஒரு எலக்ட்ரிக்கல் கேபிள் செப்பு கம்பியால மேக் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இது சிம்பிளா இந்த இமேஜை வச்சு கண்டுபிடிச்சிருவோம் இது வந்து ஒரு கோஎக்சியல் கேபிள் அப்படின்னு சொல்லி. நீங்க இமேஜஸ் கிளிக் பண்ணி பார்ப்பீங்களா இருந்தா நிறைய இமேஜஸ் இதுல பார்க்கலாம். ஒரு செப்பு கம்பியால டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக நாங்கள் இந்த வயர்ஸ் நீங்கள் எங்க கூட பார்க்கலாம்னு சொன்னா சிசிடிவி கேமரா, டிவி ஆண்டனால இருந்து வர வயர் அதெல்லாமே வந்து இதை வச்சுதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதை நாங்க என்ன செய்வோம்னா கோஎக்சியல் கேபிள் நேராக சொல்லிக்கிறோம். ஆனா தமிழ் இதுக்கு எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஓரச்சு வடம். ஓரச்சு வடம்ன்றது வந்து ஒரு வகையான வயர்ட் மீடியா. ஸோ இப்போ இந்த ஓரச்சு படம் அப்படின்றதுக்கு நான் இதுல ஒரு நேம் வந்து மென்ஷன் பண்ண போறேன், எக்ஸாம்பிள் வந்து மென்ஷன் பண்ண போறேன். டிவி கனெக்ஷன்ஸ். டிவி கனெக்ஷன்ஸ்ல இது நாங்க பாவிக்கிறோம். டிவி கனெக்ஷன் மட்டும் இல்ல, சிசிடிவி கனெக்ஷன்ஸ்லையும் வந்து இது பாவிக்கிறாங்க. இது வந்து கோஎக்சியல் கேபிள்ன்ற முதலாவது டைப்.
சில நேரங்கள்ல நாங்க என்ன செய்வோம்னா வயர்ட் கனெக்ஷன்லயே ட்விஸ்டட் பேர் அப்படின்னு சொல்லி ஒன்று வாய். இந்த ட்விஸ்டட் பேர் அப்படின்னு எதை சொல்லிக் கொள்வோம்னு சொன்னால் முறுக்கிய சோடி வடம் என்ற தமிழுக்காகத்தான் இந்த நாங்கள் ட்விஸ்டட் பேர் நேம் வந்து யூஸ் பண்றோம். ஸோ நான் இதுல ட்விஸ்டட் பேர் என்ற வேர்டை காப்பி பண்ணிட்டு கூகுள் பண்ணி காட்டுறேன் அதுக்கான இமேஜஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி. ஸோ ட்விஸ்டட் பேர்ன்றது ரெண்டு வயர் வந்து ஒன்றோடு ஒன்று சேர்ந்ததா இருக்கும். இதுவும் ரெகுலரா நாங்க நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணி கொள்றாங்க இந்த ட்விஸ்டட் பேர் அப்படின்னு. ஸோ இதான் ட்விஸ்டட் பேர். ட்விஸ்டட் பேர் காமனா நாங்க எங்க யூஸ் பண்ணி கொள்வோம்னா டெலிஃபோன் கனெக்ஷன்ஸ்ல வந்து இதை யூஸ் பண்ணி கொள்வோம். ஸோ அது இந்த எக்ஸாம்பிள் நான் மென்ஷன் பண்ணி கொண்டு வரேன். டெலிஃபோன் கனெக்ஷன்ஸ் இது வந்து ட்விஸ்டட் பேர் முறுக்கிய சோடிவடம் தொலைபேசி இணைப்புகள்ல பாவிக்கிறாங்க. இப்ப அடுத்தது வந்து பார்க்க போறோம் வந்து ஆப்டிக்கல் ஃபைபர். இதுதான் இப்ப நாங்கள் ட்ரெண்டிங்ல எல்லாருமே கூட யூஸ் பண்ணி கொள்றது ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் என்ற நேம் சொல்லிக்கொள்ளும். இந்த ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் வந்து எங்க பாவிக்கிறோம்னு சொன்னால் இன்டர்நெட் கனெக்ஷனுக்காகத்தான் இப்ப எல்லாரும் பாவிச்சு கொள்ளும். இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் வந்து ஒளியியல் நேர்கள் என்ற தமிழால அழைக்கப்படும். ஒளியியல் நேர்கள் வந்து எவ்வளவு தூரம் ஒளிய வேகமா ஊடுகடத்தினமோ அதே வேகத்திலேயே எங்களுக்கு தரவுகளை மூடுகடத்தும் என்றபடியால நாங்கள் ஆப்டிக்கல் ஃபைபர்ஸை யூஸ் பண்ணிக்கொள்றோம் இந்த இடத்துல. ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் சொல்லி சர்ச் பண்ணிருக்கேன். இதான் அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் இமேஜர். ஸோ ஜஸ்ட் எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் ஒளியியல் நேர்கள் அப்படின்றது வேகமான ஒரு தரவு ஊடுகடத்தல் ஊடகம். ஸோ எவ்வளவு தூரம் வேகமா இந்த டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமோ அவ்வளவு தூரம் இந்த டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொள்றது தான் ஆப்டிக்கல் ஃபைபர் என்றதா இருக்கும். எவ்வளவு தூரம் இது வேகமா இருக்குதோ அதே மாதிரி விலையும் கூடினதா இருக்கும். ஸோ ஜென்ரலா அங்கட எம்சிக்யூ சில ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம். இருக்கிறதுலேயே வேகம் கூடின ஒரு டேட்டா டிரான்ஸ்மிஷன் மீடியா என்னன்னு சொன்னால் ஆப்டிக்கல் ஃபைபர். அதே மாதிரி இருக்கிறதுலேயே வேகம் கூடினது விலை கூடினது ரெண்டு கொமனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேகம் கூடினது விலை கூடினது ரெண்டுமே வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் ஒளியியல் நேர்களாக தான் இந்த இடத்துல இருக்கும். இது ஓகேன்னு சொல்லிக்கல எங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் மீடியால இருக்க போற மூன்று டைப். சாரி இந்த ரெண்டுல மூன்று டைப். வழிப்படுத்தப்பட்ட ஊடகம் என்ற பெயரால சொல்லிக்கொள்வோம் இந்த வயர்ட் மீடியாவை. வயர்ட் மீடியான்றது வந்து உண்மையில வழிப்படுத்தப்பட்ட ஊடகம் என்று சொல்லிக்கொள்வோம். உண்மையில வழிப்படுத்தப்பட்ட மீடியத்துக்கான இங்கிலீஷ் வேர்ட் வந்து கைடட் மீடியா, வழிப்படுத்தப்பட்ட ஊடகம். இப்ப வயர்லெஸ் மீடியான்னு சொல்லிட்டு இதை நாங்க சொல்லிக்கொள்வோம் என்று சொன்னால் அன்கைடட் மீடியம். ஸோ கைடட் மீடியம், அன்கைடட் மீடியம். அதுல மீடியான்னு மென்ஷன் பண்ணுறோம். கைடட் மீடியா, அன்கைடட் மீடியா சொல்லி ரெண்டு டைப்பா டிவைட் பண்ணலாம். ஸோ அந்த கைடட் மீடியா முடிஞ்ச உடனே சின்ன டேஷ் மாதிரி போட்டுக்கொள்றேன். ரெண்டாவது டைப் வழிப்படுத்தப்படாத ஊடகங்களை பொறுத்த மட்டும் நிறைய உதாரணங்கள் இருக்கு. அதுல ஒன்று சொல்லிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த ரேடியோ வேவ்ஸ் சொல்லலாம். வானொலி அலைகள். வானொலி அலைகள் அப்படின்றது வந்து எப்படியான ஒரு உதாரணத்தை நாங்கள் இதுக்கு சொல்லி கொண்டு வரலாம்னா ரெண்டு விதமான யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நாங்க பாவிக்கிறோம். ஒன்று சொல்றது வைஃபை. வைஃபை என்றது வந்து அடிக்கடி எல்லாருமே யூஸ் பண்ணிக்கொள்ள ஒரு விஷயம். ஆனா அது வந்து வானொலி அலைகள் ரேடியோ வேவ் அடிப்படையா வச்சுதான் வேலை செய்யும். அதே மாதிரி ப்ளூடூத் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இந்த ப்ளூடூத் அப்படின்றது உண்மையில வானொலி அலைகளை அடிப்படையாக வச்சு கொண்டுதான் வேலை செய்யும். அடுத்தது வந்து சொல்லிக் கொள்றது இந்த மைக்ரோவேவ்ஸ் அப்படின்னு சொல்லிக் கொள்வோம். நுண்ணலைகள்னு சொல்லிக் கொள்வோம். இந்த நுண்ணலைகள் அப்படின்றது எப்படி ஒர்க் பண்ணிக்கொள்ளும் சொன்னா சேட்டலைட் என்று சொல்றது. செய்மதி தொடர்பாடல்கள்ல பயன்படுத்தப்படுறது வந்து நுண்ணலைகள். அவை வேகம் அது வந்து வேகம் கூண்டது அதை விட தூரம் கூடின இடங்களுக்கு நாங்க தரவுகளை ஊடுகடத்தே இல்லை. சேட்டலைட் மாதிரியான நுட்பங்களை நாங்க பாவிக்கிறோம். மைக்ரோவேவ்னு சொல்றோம். இப்ப இதை விட இன்ஃப்ராரெட் அப்படின்னு சொல்லி நாங்க யூஸ் பண்ணலாம். இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படின்னு சொல்லிக் கொள்வோம். அதை நாங்கள் ஷோர்ட்டா ஐஆர்ன்னு சொல்லிக்கொள்வோம். இந்த ஐஆர் ரேஸ் எங்க யூஸ் பண்ணி கொள்றாங்கன்னு சொன்னால் ரிமோட் கண்ட்ரோல்ஸ்ல வந்து இங்க யூஸ் பண்ணிக்கொள்வோம். ரிமோட் கண்ட்ரோல்ஸ்ல வந்து இன்ஃப்ராரெட்ன்றது யூஸ் பண்ணணும். ஐஆர் ரேஸ். ஸோ இப்படி நாங்க டிரான்ஸ்மிஷன் மீடியாவை டிவைட் பண்ணலாம். ஸோ இதுல இருக்கிற இவ்வளவு பாட்டு தான் எங்களுக்கு தேவை. இமேஜஸ் வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ண வேண்டி இருக்கும். எக்ஸாம்ஸ் பர்பஸ் சொல்லிக்கல அந்த எக்ஸாம் பேப்பர்ல ஏதாவது ஒரு இமேஜை தந்துட்டு எங்கள்கிட்ட கேள்வி மாதிரி கேட்கலாம். இது ஜென்ரலான சில விஷயம்.
இப்ப அடுத்ததா நாங்க பார்க்க போறது வந்து டேட்டா டிரான்ஸ்மிஷன் இம்பேர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ டிரான்ஸ்மிஷன் மீடியான்றது ஓகே. ஸோ இதுல இருக்க இந்த நோட்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கொள்றேன். உங்களுக்கு சேம் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். தேவையென்று சொன்னா நீங்க அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நோட்ஸை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்களை ரெஃபர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ டேட்டா டிரான்ஸ்மிஷன் இம்பேர்மெண்ட்ஸ் அப்படின்னு டாபிக் மூவ் பண்ண போறோம். ஸோ அது நியூ பேஜ் ஒன்று எடுத்துருக்கேன். டேட்டா டிரான்ஸ்மிஷன் இம்பேர்மெண்ட்ஸ் குறுக்கீடுகள் என்ற நேமால சொல்லுவோம். தரவு ஊடுகடத்தல் குறுக்கீடுகள், அதாவது நீங்க டேட்டாவை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பிக்கல என்னென்ன விதமான குறுக்கீடுகள் அவைலபிளா இருக்குமோ அது எல்லாத்தையும் நாங்கள் டேட்டா டிரான்ஸ்மிஷன் இம்பேர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக் கொள்வோம். இப்போ நாங்கள் கதை கேட்கல ஏதாவது ஒரு வாய்ஸ் வந்து குறுக்க வாரது க்ரோஸ்டோக்கன் சொல்லிக் கொள்வோம். அல்லது இந்த டேட்டா அந்த தூரம் வந்து ஒரு அளவோட லிமிட் பண்ணப்படுறது. ஒரு வைஃபை சிக்னல் பாவிக்கல வைஃபை சிக்னல் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு தான் வேலை செய்யும், அங்கே வேலை செய்யாது. அப்படியான விஷயங்கள் இது எல்லாத்தையும் நாங்கள் டேட்டா டிரான்ஸ்மிஷன் இம்பேர்மெண்ட்ஸ் என்ற நேமால சொல்லிக்கொள்வோம். தரவு ஊடுகடத்தல் குறுக்கீடுகள் என்ற பெயரால சொல்லிக்கொள்வோம். ஸோ இந்த இடத்துல நாங்கள் டேட்டா டிரான்ஸ்மிஷன் இம்பேர்மெண்ட்ஸ் ஒரு 3 டைப்ஸா டிவைட் பண்ணி கொண்டு வரலாம். முதலாவது சொல்றது வந்து அட்டனுவேஷன் நேமால சொல்லுவோம். அட்டனுவேஷனுக்கு தமிழ் வந்து நொய்தாக்கம் என்ற பெயரால சொல்லிக் கொடுக்கும். அட்டனுவேஷன்ன்றது வந்து ஒரு தரவு ஊடுகடத்தல் குறுக்கீடு. இது தமிழ்ல எப்படி சொல்லிக் கொள்வோம்னா நொய்தாக்கம் என்ற பெயரால சொல்லிக் கொள்வோம். நொய்தாக்கம் என்றது என்னன்னா ஒரு டேட்டா வந்து நீண்ட தூரம் பயணிக்கல அதிண்ட வலு அல்லது வீச்சம் அதிண்ட சக்தியை விளக்குற செயற்பாடு தான் அது. இப்ப நாங்க வைஃபை சிக்னல் எல்லாம் யூஸ் பண்ணி கொண்டு வரைக்குள்ள அதிண்ட அலைகளின் உயரங்கள் ஒரு அதிகபட்சமானதா இருக்கு. போக 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 அந்த அலையின் வீச்சம் வந்து காணாமல் போகும். இப்படி ஒரு குறிப்பிட்ட அலையானது அந்த வலுவினை அல்லது சக்தியினை இழக்கின்ற செயற்பாடு தான் அட்டனுவேஷன் சொல்றோம். அட்டனுவேஷன் எல்லா இடமுமே நடக்கும். நாங்க சிக்னல்ன்றது ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் எனர்ஜியா போகும், மற்ற இடங்கள் எல்லாம் அந்த எனர்ஜி இருக்கா. அட்டனுவேஷன்ன்றது ஜென்ரலா இல்ல எப்பவுமே நாங்கள் டேட்டாவை சென்ட் பண்ணிக்கல வார ஒரு பிரச்சனையா தான் இருக்கும். பட் இந்த பிரச்சனையை நாங்க இல்லாமல் செய்யறதுக்காக ஒரு டிவைஸ் ஒன்றை யூஸ் பண்ணலாம். அந்த டிவைஸுக்கு ஒரு நேம் இருக்கு. அந்த டிவைஸின் நேம் வந்து ரிப்பீட்டர்ன்னு சொல்றது. ரிப்பீட்டர்ன்றதுதான் அந்த டிவைஸின் நேம். ஸோ அந்த டிவைஸ் என்ன செய்யும்னு சொன்னால் ஆல்ரெடி அது இந்த வீச்சம் குறைஞ்சிட்டு தானே, இந்த உயரம் வந்து சரியா குறைஞ்சிட்டு திரும்ப என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா அது இந்த உயரத்தை அதிகரிச்சு கொடுக்கும். ரீஜெனரேட்டிங் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த சிக்னல். ஸோ ரிப்பீட்டர் இஸ் அ டிவைஸ் விச் இஸ் யூஸ் டு ரீஜெனரேட் த சிக்னல். புதுசா அந்த சிக்னலை மீள் உருவாக்கம் செய்யறதுக்காக ரிப்பீட்டர் என்ற சாதனத்தை நாங்க பாவிக்கலாம். ஸோ அட்டனுவேஷன் அப்படின்ற என்னென்று ஒரு கேள்வி கேட்டார், நோய்தாக்கம் என்ற என்னென்று ஒரு கேள்வி என்று கேட்டால் நாங்கள் சொல்லக்கூடிய பாது குறித்த ஒரு சைகையானது நீண்ட தூரம் பயணிக்கும் போது அதாவது பலு அல்லது பீச்சத்தினை இழக்கலாம். இந்த குறைபாடை தான் நாங்கள் அட்டனுவேஷன் நோய்தாக்கம் என்ற பெயரால சொல்லிக்கணும். இது முதலாவது விஷயமா எங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு டாபிக். ஸோ அட்டனுவேஷன்ன்றது முதலாவது டாபிக் மாதிரி. ஸோ இங்க இருக்க விஷயத்தை நான் ரிமூவ் பண்றேன். ரிப்பீட்டர் என்ற டிவைஸ் எங்களுக்கு தேவை. வைஃபை சிக்னல் ஸ்ட்ரென்த் குறையிறது ஆகும். ஸோ நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா வைஃபை சிக்னல் குறையிற நேரங்கள்ல நாங்கள் ரிப்பீட்டர் ஒன்று வாங்குவோமா இருந்தா இந்த ரிப்பீட்டர் வந்து டேட்டாவை நீண்ட தூரம் கடத்துறதுக்கு ஈஸியா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் நான் இதுல என்ன செய்யறேன், உங்களுக்கு ரிப்பீட்டர் என்ற டிவைஸை சொல்லி காட்டுறேன். அது ஜஸ்ட் ஒரு சின்ன டிவைஸ் ஒன்று தான். நாங்க அதை கனெக்ட் பண்ணிட்டு நார்மலா அதை எங்களோட வைஃபையோட கனெக்ட் பண்ணி விட்டோம்னா ஓகே. ரிப்பீட்டர் அப்படின்ற இந்த டிவைஸ் படி பார்ப்போம். ஸோ இதான் ரிப்பீட்டர். அது ப்ரைஸஸ் இதில் போட்டிருக்கு. வைஃபையை வந்து வாங்கிட்டு திரும்ப அந்த வைஃபை சிக்னலை வந்து ரீஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் நாங்கள் வர போறோம். ஆல்ரெடி பார்த்த இந்த டேட்டா டிரான்ஸ்மிஷன் இம்பேர்மெண்ட்ஸ்ன்ற மாதிரி அந்த டாபிக்ல முதலாவது அட்டனுவேஷன் மாதிரி ரெண்டாவது நாங்கள் பார்த்து கொண்டு வர போறோம் டிஸ்டோஷன் அப்படின்னு நேம் சொல்லிக் கொடுக்கும்.
ஸோ டிஸ்ட்ரோஷன் அப்படின்றது என்னவா இருக்குன்னு சொன்னா இல்ல, ஒரு அலை வந்து அதன் வடிவத்தை இழக்கின்ற செயற்பாடு. குறிப்பிட்ட ஒரு சிக்னல் வந்து எங்களுக்கு போகுதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு வடிவம் என்று சொல்லி கொண்டு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு டிஸ்ட்ரோஷனுக்கு இப்படி டேட்டா வந்து போய் கொண்டிருக்குது. ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த வடிவமை மாறி இப்படி முடிச்சு. ஸோ இப்படி ஒரு இமேஜ் ஒன்று தந்துட்டு எம்சிக்யூஸ்ல கேட்கலாம், இது எந்த வகையான குறைபாடு, தரவு உள்கடத்தல் குறைபாட்டுல இது எதை விளங்கப்படுத்துது அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது டிஸ்ட்ரோஷன். இது எங்க நடக்கும்னா, நாங்க மைக்ல ஏதாவது கதைச்சு கொண்டு வந்துட்டு ஸ்பீக்கருக்கு பக்கத்துல மைக்கு கொண்டு போய்க்கல எங்களுக்கு ஒரு சின்ன இரைச்சலோட அந்த சவுண்ட் கட் ஆகும். அதை நாங்க டிஸ்ட்ரோஷன் சொல்லிக்கிறோம். இதுக்கு தமிழ் வந்து திரிபு என்று சொல்றது. திரிவடைதல் என்றா அது வடிவம் மாறுறது, அந்த இயல்புக்கு ஏற்ற மாதிரி மாறுறது. டிஸ்ட்ரோஷன் மீன்ஸ் திரிபு. இப்படி ரெண்டு குறைபாடு பார்த்துக்கோம், அட்டனுவேஷன் அண்ட் டிஸ்ட்ரோஷன். மூன்றாவது விஷயம் பார்க்க போறோம் வந்து நொய்ஸ் என்று சொல்லிக் கொள்றேன் நான். நொய்ஸ் என்று இதுக்கு தமிழ் வேர்ட் சொல்லிக்கொள்ளாம வந்து சத்தம் என்று சொல்றது. NOIC, நொய்ஸ். இப்ப நாங்க நொய்ஸ்ன்றதுக்கு உண்மையில அதுக்கான ஒரு விளக்கம் சொல்லணும்னு சொல்லி சொன்னால், தேவையில்லாத ஒரு அன்வான்ட் ஒரு சிக்னல். ஸோ இந்த நொய்ஸ்ன்றதுக்கு பார்ப்போம். ஜென்ரலா நீங்க சென்ட் பண்ண போற சிக்னல் ஒன்றுக்கு ஏற்படுகின்ற குறுக்கீடு தான் இந்த தேவையற்ற சிக்னல், நொய்ஸ் என்று சொல்லிக்கொள்ளும். ஸோ தேவையற்ற சைகையானது சத்தம் என அழைக்கப்படும். அவ்வளவு. இதை நாங்க டயக்ராமா மார்க் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் ஜென்ரலா இப்படி ஒரு அடையாளம் போட்டு கொண்டு வரலாம். இதுல ஏதாவது ஒரு சத்தம் வந்து குறுக்கீடா வரும். இப்போ உதாரணத்துக்கு இப்படி ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் மட்டும் எங்களுக்கு ரெண்டு மூன்று சிக்னல்கள் வந்து கலப்பு வரதான் இந்த இடத்துல சொல்றது நாய்ஸ். தேவையில்லாத சிக்னலும் வந்து கலந்திருக்கும். இப்ப உதாரணத்துக்கு இதுக்கு க்ரோஸ்டாக்னு சொல்லிக்கணும். இப்ப நாய்ஸ்ன்றதுக்கான எக்ஸாம்பிள் நாங்க மென்ஷன் பண்ணலாம். க்ரோஸ்டாக் அது வந்து அந்த குறுக்கு பேச்சுன்னு தமிழ் சொல்லிக்கலாம். குறுக்கு பேச்சுண்டு ஒரு ஆள் காய்ச்சி கொண்டிருக்க இடையில இன்னொரு ஆள் சிக்னலும் சேர்ந்து வர்றதுதான் க்ரோஸ்டாக். இப்படி ஜென்ரலா நாங்க டேட்டா டிரான்ஸ்மிஷன் இம்பேர்மெண்ட்ஸ்ன்றதை கன்சிடர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ முதலாவது விஷயம் எங்களுக்கு தெரிய வேண்டியது டேட்டா டிரான்ஸ்மிஷன் இம்பேர்மெண்ட்ஸ்ன்றது வந்து நாங்க டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வர குறுக்கீடுகள். ஒரு உயர்ந்த டேட்டா டிரான்ஸ்மிஷன் இம்பேர்மெண்ட்ஸ் இருக்குமா இருந்தா எங்களுக்கு தரவு 100% போகாது. இப்ப தரவு ஊடுகடத்தல் குறுக்கீடுகள்ல பிரச்சனையா இருக்க போறது, நீண்ட தூரம் தரவுகளை ஊடுகடத்திக்க தரவுகளோட வேல்யூ அல்லது வீச்சம் குறைவடையும். டிஸ்ட்ரோஷன்ன்றது வந்து நீண்ட தூரம் போய்க்கல அதன் வடிவமே மாறிடும். இது தேவையில்லாத செய்தியோட கலக்கிறது. அப்ப இங்க இருக்கிற இவ்வளவு குறைபாடையும் இழிவளவாக்க வேணும் என்று சொன்னால் நாங்கள் பாவிக்க வேண்டிய ஒரு தரவு ஊடுகடத்தல் ஊடகமா எதை சொல்லிக் கொள்வோம் என்றால் FOC சொல்லிக்கொள்வோம். FOC என்றது புதுசு இல்லை, நான் முதலே சொன்ன மாதிரி அப்போத ஃபைபர் ஆப்டிக் கேபிள். ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அப்படின்னு சொல்லிக்கொள்வோம். இதைத்தான் ஒளியியல் நேர்கள் என்று சொல்ற நாங்கள் ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் என்றாலும் இது ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் எல்லாமே ஒன்றுதான். இது ஜென்ரலான சில டாபிக்ஸா இருக்கு நாங்கள் இதை பார்க்கறது. ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்த்திருந்தோம் டேட்டா டிரான்ஸ்மிஷன் மீடியா, கைடட் மீடியா அண்ட் அன்கைடட் மீடியா அப்படின்னு பார்த்திருந்தோம். அதை ஜென்ரலா நாங்க சொல்லிக்கொள்ளலாம் வந்து கைடட் மீடியாண்ட வழிப்படுத்தப்பட்ட ஊடகங்கள், அன்கைடட் மீடியான்னு சொல்லி வழிப்படுத்தப்படாத ஊடகங்கள்னு பார்த்திருந்தோம். அதுல வழிப்படுத்தப்பட்ட ஊடகங்களுக்கு வந்து கோஎக்சியல் கேபிள், தென் ட்விஸ்டட் பேர், அதை விட ஆப்டிக்கல் ஃபைபர், இப்படி மூன்று விதமான எக்ஸாம்பிள் வந்து அதுல பார்த்திருந்தோம். அதுக்கு பிறகுதான் டேட்டா டிரான்ஸ்மிஷன் இம்பேர்மெண்ட்ஸ் பற்றி பார்த்து அவட நோட்ஸும் பார்த்திருந்தோம். ஸோ இந்த ரெண்டு டாபிக் தான் இதுல பார்த்திருந்த சில சில விஷயங்களா இருக்கும். ஸோ அடுத்த செஷன்ல நாங்க நெட்வொர்க்கிங் இன்னொரு புது கான்செப்டோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.